ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் செஞ்சுட்டு இருக்கேன். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா குக்கரில் 5 விசில் போட்டு நிறுத்தி வச்சுருக்கேன். அது ப்ரெஷர் அடங்கிறதுக்காக. ஒரு கடாயில் இப்போ மட்டன் ஈரல் ரோஸ்ட்டு மாதிரி அதோடய ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதில் எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதில் தூள் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி ஈரலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் அடுத்தது உப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷமாச்சும் அதை ஊற வச்சுட்டு நல்லா அலசிடணும். அதுக்கப்புறம் போடுறதுக்கு முன்னாடி இப்போது இந்த அலசின ஈரலை இதோடு சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கணும். அந்த தூளோட ரா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இந்த நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஈரல் வேக விடுறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கரம் மசாலா தூளும் இதோட சேர்த்துக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இது பெருஞ்சீரகத்தூளும் சீரகம் கொஞ்சம் கசகசா அரைச்ச அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். மட்டன் ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேக வச்சாலே சாஃப்டாக ஆகிடும். நல்லா ஸ்லோ ஃப்ளேம் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணிலாம் அந்த அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இப்படி கிண்டி விட்டுட்டு இருக்கணும். ஈரலில் விட்ட தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி பதத்தில் வேணும்னா முன்னாடியே எடுத்துடலாம். இல்லை இன்னும் நல்லா ரோஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா பிரட்டி எடுக்கணும். கடைசியாக கொத்தமல்லி வேணும்னா உங்களுக்கு மிளகுத்தூள் போட்டுட்டு இதை நீங்கள் இறக்கிடலாம். கேஸ்ட் அயனில் செய்கிறதுனால அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மட்டன் ரோஸ்ட்டு ஈரல் ரோஸ்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் கேஸ்ட் ஆயிலில் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்துக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிடணும். அவ்வளோதாங்க சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி, மட்டன் ஈரல் ரோஸ்ட் மாதிரி செஞ்சுருக்கேன். அடுத்தது முட்டை, தயிர் பச்சடி. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மட்டன் ஈரல் ரோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம ஆட் பண்ணோம் தெரியுங்களா, பெருஞ்சீரகமும் சீரகம் கசகசா இந்த 3ம் கடைசியாக ஆட் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாப்பி சண்டே.